வெல்கம் டு மை சேனல் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப சூப்பரான கிளைமேட்டுக்கு வந்து ரெய்னி கிளைமேட்டுக்கு சூப்பரான ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நாம் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். ஓகேவா? வாங்க இப்போ என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனால கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை வந்து ஆயிலில் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ்? இப்போ நான் அதுக்குள்ளே வந்து ஒரு 10 பல் பூண்டு அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி கருகிடும். நல்லா வந்து அதை வறுக்கணும் கைஸ். அதுக்கப்புறமா வந்து நல்லா கிளறி விடுங்க. ஈவனாக வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி வந்து தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வறுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காண்டி. இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் நேரம், அது வதங்குற வரைக்கும். ஓகே கைஸ், இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வதங்கிடுச்சு. பாருங்கள், இப்படி தான் ஈவனாக இருக்கணும். எல்லா பக்கமும் நல்லா வந்து கொஞ்சம் கூட இந்த ரா ஸ்மெல் இருக்கக்கூடாது. அப்புறம் கிரேவிக்கு நல்லா இருக்காது. நல்லா வந்து இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 3 தக்காளி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வந்து தோல் பிரிஞ்சு நல்லா வந்து வதங்கியிருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அதில் கொஞ்சோண்டு சீக்கிரமாக வதங்குறதுக்காண்டி சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கடைசியில் வந்து ரொம்ப புளிப்பாயிடும். ஸோ டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போது நல்லா தோல் பிரிஞ்சு வரட்டும். தக்காளியெல்லாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா தோல் பிரிஞ்சிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விடணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தக்காளி வெந்திருக்கணும். அதை கைவிடாமல் இப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம கிரேவி மசாலா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காண்டி லைட்டாக வந்து காரப்பொடி உங்களுக்கு தேவையான அளவு, அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு இது 3ஐயும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஆயிலில் அதோட ரா ஸ்மெல் வந்து போகணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலாவும் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தேங்காய் துருவல் வந்து நீங்கள் முதவே திருவி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் கிரேவிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நல்லா வந்து தேங்காய் துருவல் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் வந்து இந்த மசாலாவோட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த கலந்து விட்டுக்கோங்க.
பார்த்திங்கன்னா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இந்த தேங்காய் துருவலோட மசாலா. இப்போ இன்னொரு சின்ன கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்து மிளகு தேவையான அளவு, அதாவது ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகு, அப்புறம் கொஞ்சம் சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் சோம்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது பொரியணும் கைஸ். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சிருச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான டைம், எடுத்துருங்க. இப்போ நாம் இது எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்பைசஸ், அப்புறம் நம்ம மசாலா இது பண்ணியிருந்தோம்ல அந்த ஸ்பைசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் கைஸ். தண்ணி ஊற்றாமல் நல்லா வெளுன்னு அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து கிரேவி மசாலா. இப்போ நம்ம கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டோம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு 5-6 கத்திரிக்காய் வந்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து எடுத்து இந்த மாதிரி இந்த ஷேப்பில் க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஷேப்பில் வர மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து அந்த மசாலா அரைச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். நான் பண்ண மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுருங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நீங்கள் மசாலா வறுத்துருந்தீங்களா அதே கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஆயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் இந்த கத்திரிக்காவை ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஒன்றா ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். ஆட் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் வந்து ஒரு 85% வந்து நல்லா இதிலே வெந்திருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வந்து ஒரு 85% வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருந்துச்சு. ஓகே கைஸ், இப்போது நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில், பெரிய கடாய் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும் கடாய். இப்போ இதில் வந்து தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் போட்டால் தான் நம்ம புளிக்குழம்புக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி ரொம்ப ஆயிலியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சம் வெந்தயம் ஆல்ரெடி நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, கடுகு வெந்தயம் போட்டோன்னே பொரிஞ்சிருச்சு நல்லா. அவ்வளோதான், இதுக்கு மேலே வந்து பொரிய விடாதீங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அப்புறம் வெள்ளைப்பூடு முழுசாக, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வதங்க வைங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் மசாலா ரெடி ஆகிடுச்சு, அப்புறம் புளி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து ஆல்ரெடி தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி விடணும். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க கைஸ். இப்போ நம்ம இந்த மசாலா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மசாலா வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா அந்த ஆயிலில் வந்து கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த
மசாலாஸ்லாம். இப்போ நீங்கள் சால்ட்டு டேஸ்ட் பார்த்தா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சால்ட் அதிகமாக நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லிட்டை மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தா இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் வெந்துருந்துச்சு. இப்போ நம்ம வந்து புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட்க்கு வரோம். கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, மசாலா போட்டு அந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலேயே ஒரு 2 மினிட்ஸ் வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துக்கும். ஓகே காய்ஸ், அவ்வளோதான். இப்போது 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. பார்த்தீங்களா, சூப்பரான கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கொதிக்க கொதிக்க சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சைடிஷாக எதுவும் வேணாம், ஒரே ஒரு அப்பளம் இருந்தால் போதும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியான இந்த மணக்கிற இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.